ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் இருக்க கமிட்டிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ்யம் தொடர்பான குழுக்கள். அது என்ன உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டெரைவ் பண்ணும்போது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அப்படின்ற ஒரு ரெண்டு வகையான அரசாங்கங்கள் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இல்லை கிராம அளவுலையும் நம்ம அரசாங்கத்தை கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. அது எப்படிலாம் வந்தது, என்னென்ன குழுக்கள்லாம் அந்த உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கணும் அப்படின்றத பரிந்துரைத்தாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த உள்ளாட்சி அரசாங்கம், அதாவது கிராம அளவில் நம்ம ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்றது டைரக்டா தோன்றின ஒரு இதுவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடியாவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அந்த காலத்திலே கிராம சபை இருந்ததற்கான சான்றுகள், அந்த காலத்துல கிராமங்கள்லாம் பிரிக்கப்பட்டிருந்தது, அதெல்லாம் வச்சு பார்த்துதான் அதுக்கப்புறம் தான் கிராம அளவுலயும் நம்ம உள்ளாட்சி அரசாங்கத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த கிராம சபை இருந்ததற்கான முதல் சான்ற நம்ம எதை குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவுல்டியரினுடைய அர்த்த சாஸ்திரம். அதுல கிராம சபை இருந்ததற்கான சான்றுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முதலாம் பராந்தக சோழனினுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு, யாரு முதலாம் பராந்தக சோழனினுடைய உத்திரமேரூர் கல்வெட்டுல குடவோலை முறை அப்படின்றத பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல மக்கள், அதாவது குடவோலை முறையில அந்த கிராமத்துக்கான தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அவர் தலைவராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான தகுதிகள் அவருக்கு இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ஆட்சி காலத்திலும் பெரிய பெரிய பர்கானாக்கள்லாம் சர்க்காராக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த சர்க்கார்கள்லாம் கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி சோழ அரசாங்கமாக இருக்கட்டும், பாண்டியர்கள், எல்லா பெரிய பிரிவுகளுமே சிறு சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கடைசியில் கிராமமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஃபுல் டிவிஷனாக இருந்தா ரூல் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளதுல இருக்கிற இந்த மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மட்டும் இல்லாம கிராம அளவுலயும் நம்ம ஜனநாயகத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இதை ஃபர்ஸ்ட் சொல்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளாட்சி அரசாங்கம் அமைக்கணும். அது எப்படி அமைக்கணும் அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு 500 அரசாங்கம் இருக்கணும். அதுல 3/2 பங்கு அதிகாரிகள் அல்லாதோரை கொண்டு நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாங்க, உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அவரு அந்த சொன்னார் பாத்தீங்களா, அந்த கொள்கை உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய மேக்னா கர்த்தா அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் எப்ப சொல்றாரு, 1882 தல சுய அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய தந்தை அப்படின்றாங்க. ரிப்பன் பிரபுவோட கொள்கை தான் என்ன சொல்றாங்க, உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய மேக்னா கர்த்தா அப்படின்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஒரு 500 ஊராட்சி மாதிரி அமைக்கணும். அதுல நம்ம என்ன பண்ணோம், 3/2 பங்கு அதிகாரிகள் அல்லாதவரை கொண்டு நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன சொல்றாரு, இந்தியாவே கிராமங்கள்ல தான் வாழுது அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால காந்தியடிகள் கிராம குடியரசு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வராரு. இந்த கிராம குடியரசு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான வரையறையை யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்மா நாராயணன். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு கதை மாதிரி. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுட்டா இந்த கமிட்டிஸ்குள்ள நம்ம ஈஸியா போயிடலாம். ஓகேங்களா. அவர் காந்தி சொல்றாரு, கிராமங்கள்ல தான் இந்தியாவே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நமக்கு கான்ஸ்டியூஷன் டெரைவ் பண்ணும்போது உள்ளாட்சி அரசாங்கத்தை பத்தின ஒரு வார்த்தை கூட கான்ஸ்டியூஷன்ல இடம்பெறல. அதுக்கப்புறமா கொண்டு அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அதுல இருக்க காந்திய கோட்பாடுகள், அதுல விதி 40 என்ன சொல்றாங்க, கிராம சபையை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா. அதுபடி தான் அரசாங்கம் கிராம சபையை நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2 திட்டம் கொண்டுட்டு வராங்க. அந்த திட்டம் தான் சமுதாய வளர்ச்சி திட்டம் 1952, தேசிய விரிவாக்க பணிகள் 1953 அப்படின்ட்டு ஒரு 2 திட்டத்தை கிராம சபையை நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்றதற்காக ஜவஹர்லால் நேரு கொண்டுட்டு வராரு. வளர்ச்சி திட்டம்னா 52, விரிவாக்கம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, அப்ப அது 53. ஓகேங்களா. அந்த 2 ஸ்கீமை கொண்டுட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம அளவில் சமூக பொருளாதார நிலையை நம்ம உயர்த்தணும். அதே மாதிரி கால்நடை, விவசாயம், அதாவது கைவினை தொழிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கால்நடை, விவசாயம், கைவினை தொழில்கள், இது 3த்துலயும் அந்த பழமைவாத டெக்னிக்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா
சயின்ஸ் டெக்னிக்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி 2 ஸ்கீமை வந்து கொண்டுட்டு வர்றார் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் விதி 40 வந்து கிராம அரசாங்கம் உருவாக்குறத பற்றி சொல்கிறாங்க, கிராம சபை உருவாக்குறத பற்றி சொல்கிறாங்க. அதுக்காக தான் 2 ஸ்கீம் கொண்டுட்டு வர்றாரு. சமுதாய வளர்ச்சி திட்டம், தேசிய விரிவாக்க பணிகள் அப்படின்ட்டு கொண்டு வந்து நம்ம ரொம்ப டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் கிராமத்தை அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க. ஆனால் அந்த 2 திட்டமே வந்து வளர்ச்சி அடையல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த குழுக்கள்லாம் அமைச்சின்னு வராங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இல்லை, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்லாம் வச்சு கொண்டுட்டு வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு அமைச்ச குழு பார்த்தீங்கன்னா பல்வேந்திர ராய் மேத்தா கமிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1957 அமைக்கப்பட்டது. இது எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாய வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய விரிவாக்க பணிகள். வளர்ச்சி திட்டம்னா 1952, தேசிய விரிவாக்கம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அப்போ 53. தேசிய விரிவாக்க பணிகள் இந்த திட்டத்தினுடைய குறைபாடுகளை வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான் வந்து ஜனவரி 1957 அமைக்கிறாங்க. இவங்களோட அறிக்கையை வந்து 1957 நவம்பரில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதனை தேசிய வளர்ச்சி கவுன்சில் NDC 1958 ஏற்றுக்கொண்டாங்க. ஜனவரி 1957 அமைக்கிறாங்க. நவம்பர் 1957 அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க. NDC வந்து பார்த்தோம்னா 1958 வந்து ஏற்றுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இவங்களோட அறிக்கை என்னென்ன, அதாவது வந்து பரிந்துரைகள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா கிராம அளவில் கிராம சபையாக இருக்கணும், வட்டார அளவில் பஞ்சாயத்து ஒன்றியம், மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து அல்லது ஜில்லா பரிஷத்தார் உருவாக்கணும் அப்படின்ட்டு இவங்க 3 டயர் ஸ்ட்ரக்சரை வந்து சொல்கிறாங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ்ய முறையை வந்து உருவாக்குறதுக்காக பரிந்துரைத்த முதல் குழு எதுன்னு கேட்டாங்கன்னா அது பல்வேந்திர ராய் மேத்தா கமிட்டி. இக்குழுவினுடைய அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான மகாசாசனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய மகாசாசனம் அப்படி இல்லைன்னா மேக்னா கர்த்தா அப்படின்னா ரிப்பன் பிரபுவோட கொள்கைகள். அதுவே வந்து பஞ்சாயத்து ராஜ்ய முறையை பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான மகாசாசனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பல்வேந்திர ராய் மேத்தா குழுவோட அறிக்கை. அதை தான் வந்து என்ன சொல்றாங்க, பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கான மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஊரக வளர்ச்சி வட்டங்கள், ஊராட்சி ஒன்றியங்கள் இது 2மே வந்து மேம்பாடு திட்டங்களை வந்து ஒரு செயல்படுத்துகிற அமைப்பாக இருக்கும். மாவட்ட பஞ்சாயத்து எல்லாமே வந்து ஒரு ஆலோசனை வழங்குகிற அமைப்பாக மட்டும்தான் இருக்கும். மாவட்ட பஞ்சாயத்துகள் வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்தாது, அவங்க ஜஸ்ட்டு வந்து ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவாங்க. இது எதை இப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆலோசனையை மட்டும்தான் வழங்குவாங்க. மேம்பாடு திட்டங்களை செயல்படுத்துறது எல்லாருமே யார், ஊரக வளர்ச்சி வட்டங்கள், ஊராட்சி ஒன்றியங்கள் இவங்க மட்டும்தான். கிராம அளவுலையும் வட்டார அளவுலையும் மட்டும்தான் வந்து அந்த திட்டங்களை செயல்படுத்துவாங்க. மாவட்ட அளவில் இருக்கிறவங்க அதுக்கான ஆலோசனையை மட்டும்தான் வழங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாவட்ட பஞ்சாயத்துக்கான தலைவராக யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, மாவட்ட மேம்பாட்டு குழு ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. மாவட்ட மேம்பாட்டு குழுல யார் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்க ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள். இப்போ ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் அனைவருமே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அளவிலான சுகாதாரம், விவசாயம், கல்வி, கால்நடை அதில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுங்க, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, மாவட்ட அளவிலான சுகாதாரம், விவசாயம், கல்வி, கால்நடை இந்த ஆஃபீஸருங்க மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மேம்பாட்டு குழு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆலோசனை வழங்குகிற அமைப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க இந்த பரிந்துரைகளை வழங்குறாங்க. இந்த பரிந்துரையெல்லாம் ஏற்று அக்டோபர் 2, 1959 ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க நகவூர் அப்படின்ற பிளேஸில் வந்து பஞ்சாயத்து ராஜ்ய முறையை அறிமுகப்படுத்துறாரு. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின். அக்டோபர் 2, 1959 எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்க நகவூரில். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய 90% மக்கள் 1960 வாக்கில் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ்ய முறைகளுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து அதனுடைய செயல்பாடு வந்து ரொம்ப சிறப்பானதாக இல்லை. ஓகேங்களா, அதுக்காக அதில் என்னென்ன குறைகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977 அமைக்கிறாங்க. 1977 யாரால் அமைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் தான் வந்து அசோக் மேத்தா கமிட்டி அப்படின்றத வந்து அமைக்கிறாங்க.
பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களினுடைய குறைபாட்டினை சீர்படுத்தி அவற்றின் செயல்பாடுகளை ஆராய்ந்து அதனை செம்மைப்படுத்துறதுக்காக தான் வந்து இதை அமைக்கிறாங்க. பல்வேந்திர ராய் மேத்தா வந்து எதுக்கு அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாய வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய விரிவாக்க பணிகளோட திட்டத்தோட குறைபாடை வந்து ஆய்வு செய்யறதுக்காக. அசோக் மேத்தா கமிட்டி வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் குறைபாட்டினை சீர்படுத்தி அவற்றின் செயல்பாடுகளை ஆராய்ஞ்சு அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அமைக்கிறது தான் வந்து அசோக் மேத்தா கமிட்டி. இது வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1978 132 பரிந்துரைகளை வந்து வழங்குறாங்க. இவங்க வந்து சொல்றது பார்த்தோம்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை சொல்றாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேந்திர ராய் மேத்தா கமிட்டி. 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை வந்து சொல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் மேத்தா கமிட்டி. இவங்க வந்து அந்த 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறையில என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மண்டல் பஞ்சாயத்து. மண்டல் பஞ்சாயத்து அப்படின்றது வந்து பல கிராமங்கள் ஒன்றிணைந்து உருவாக்குறது தான் வந்து மண்டல் பஞ்சாயத்து. மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்றது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையா இருக்கிறது மாவட்ட பஞ்சாயத்து. பல கிராமங்கள் இணைந்து மண்டல் பஞ்சாயத்து உருவாக்குறாங்க. அப்போ அந்த வட்டார அளவில் இருக்க பஞ்சாயத்து ஒன்றியம் வந்து ஒரு தற்கால தீர்வா நம்ம நீட்டிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அசோக் மேத்தா கமிட்டி வந்து பரிந்துரை பண்றாங்க. அதாவது கிராம அளவில் இருக்கணும், மாவட்ட அளவில் இருக்கணும். அந்த பஞ்சாயத்து ஒன்றியம் வந்து நம்ம வேணும்னா ஒரு தற்கால தீர்வா வந்து நம்ம நீட்டிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த தற்கால தீர்வா இருக்கிற அந்த பஞ்சாயத்து ஒன்றியமும் எதுக்கு தான் சொல்றாங்க, மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு இடைநிலை அமைப்பா ஏதாவது வந்து ஆலோசனைலாம் இது வந்து இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் சொல்றாங்க க்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பஞ்சாயத்து ராஜ்யத்தினுடைய தேர்தல்களில் அனைத்து நிலைகளிலும் அரசியல் கட்சி பங்கு பெறணும் அப்படின்ட்டு அசோக் மேத்தா கமிட்டி வந்து சொல்றாங்க. பஞ்சாயத்து ராஜ்யத்தில் SC ST இன மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொன்ன கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. பஞ்சாயத்து ராஜ்யத்தில் SC ST இன மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கின கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்தினால தான் அமைச்சாங்க. அப்போ ஜனதா அரசாங்கம் வந்து கலைக்கிறாங்க. அதனால வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. இவங்க சொன்ன பரிந்துரைகள் எல்லாத்தையுமே வந்து நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னா அந்த அரசாங்கம் கலைஞ்சிடுச்சுல. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, மேற்கு வங்கம் வந்து இவங்க பரிந்துரையை ஏற்று ஒரு சில சேஞ்சஸை மட்டும் பண்ணாங்க. ஃபுல்லாக மாற்றாம சில சஜஷனை மட்டும் எடுத்து அவங்களுடைய பஞ்சாயத்து ராஜ்யத்தில் வந்து பார்த்தோம்னா சில சேஞ்சஸை வந்து பண்ணாங்க. ஓகேங்களா. பல்வேந்திர ராய் மேத்தா கமிட்டி அப்படின்றது 3 அடுக்கு முறை. அசோக் மேத்தா கமிட்டி அப்படின்றது 2 அடுக்கு முறை. அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அசோக் மேத்தால பார்த்தோம்னா SC ST இன மக்களுக்கு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ்யத்தில் வழங்கணும் அப்படின்னு சொன்னது யாரு, அசோக் மேத்தா கமிட்டி. அடுத்து பார்த்தோம்னா தண்டுவாலா கமிட்டி 1978. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, மாவட்ட அளவில் திட்டமிடுறதுக்கு பதிலாக அதாவது வட்டார அளவில் நம்ம வந்து திட்டமிடுதலை பரிந்துரைக்கிறாங்க. நம்ம ஏன் மாவட்ட அளவிலே வந்து அதாவது பிளானிங் பண்ணணும், வட்டார அளவுலையும் பிளானிங் பண்ணி ஆலோசனை வழங்கலாமே அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இவங்க அதோட என்ன சொல்றாங்க, ஊரக பகுதிகளின் நிதி கட்டமைப்பில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் இன்றியமையாதவனாக இருக்க வேண்டும். இப்போ ஊரக பகுதிகளோட நிதி ஸ்ட்ரக்சர் அதாவது நிதி கட்டமைப்பில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எவ்வளோ செலவு பண்றோம், எதுக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சஜஷன் கேட்கறதுல ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் கம்பல்சரி இருக்கணும். அதாவது வந்து இந்த மாவட்ட அளவில் இருக்கவங்க அவங்களே பிளான் பண்ணி இவ்வளோதான் நிதி அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்லையும் எங்களுக்கு இவ்வளோ வேணும், அதுக்கேற்ற மாதிரி பரிந்துரை பண்ணுங்க அப்படின்றது நான் சொல்லணும் அப்படின்ட்டு அதனால அவங்க இன்றியமையாதவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிக்கையை சொல்றது வந்து பார்த்தோம்னா தண்டுவாலா கமிட்டி. அடுத்து பார்த்தோம்னா CH அனுமந்தராவ் கமிட்டி 1984 மாவட்ட திட்டமிடுதல் குறித்து பரிந்துரைக்கு அமைக்கப்பட்டது. ஏன்னா தண்டுவாலா கமிட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்க, மாவட்ட திட்டமிடுதலுக்கு பதிலாக வட்டார அளவில் திட்டமிடுதலை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அப்போ மாவட்ட திட்டமிடுதல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி பரிந்துரைக்க தான் அமைக்கப்பட்ட கமிட்டி பார்த்தோம்னா CH அனுமந்தராவ் கமிட்டி. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா திட்டங்களை
வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா தேவையான வளங்களை உள்ளூர் பகுதியிலேருந்தே நம்ம திரட்டணும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கீமை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து வந்து ரிசோர்ஸஸை கொண்டுட்டு வராமல் இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது யார்? சிஹெச் அனுமந்த் ராவ் கமிட்டி 1984. ஜிவிகே ராவ் குழு வந்து 1985 அமைக்கிறாங்க. தண்டுவாலா கமிட்டி, அதுக்கப்புறம் சிஹெச் அனுமந்த் ராவ் கமிட்டி, அதுக்கப்புறம் ஜிவிகே ராவ் குழு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி. இவங்க வந்து 1985 யார் அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய திட்டக்குழுவால் இந்த குழு வந்து அமைக்கப்படுது. ஓகேங்களா? மத்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. எப்போ? 1985. இவங்க எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புற மேம்பாடு, வறுமை ஒழிப்பு திட்டங்கள், இதெல்லாம் வந்து அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து செயல்படுத்துறாங்க. அதெல்லாம் சிறப்பாக தான் செயல்படுதா அப்படின்றத பற்றின ஒரு அனலிட்டிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மத்திய திட்டக்குழு வந்து ஜிவிகே ராவ் குழுவை அமைக்கிறாங்க. கிராமப்புற மேம்பாடு, வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் வந்து சிறப்பாக செயல்படுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் அளித்து அதிகாரங்களை வந்து நம்ம பரவலாக்கணும். நம்ம சொல்கிறத மட்டுமே உள்ளாட்சி கேட்கக்கூடாது. அவங்களுக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை பரவலாக்கி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் நம்ம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானிங் கொண்டுட்டு போனால் தான் கிராம அளவில் வந்து எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றது வந்து பார்த்தோம்னா ஜிவிகே ராவ் குழு. உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் அளித்து அதிகாரங்களை பரவலாக்குதல் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து திட்டமிடுதல், திட்டங்களை செயல்படுத்த மாவட்டமே அடிப்படை அலகு. இவங்க சொல்றது என்னன்னா இவங்க வந்து அதிகாரத்தை பரவலாக்கணும், ஆனால் திட்டமிடுறது திட்டங்களை செயல்படுத்துறதுக்கெல்லாம் வந்து மாவட்டம் தான் அடிப்படை அலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளில் ஜனநாயகத்திற்கு பதிலாக அதிகார வர்க்கத்தின் தலையீடு அதிகமானதால் அவை வேறற்ற பொருட்களாக உள்ளன. பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளில் ஜனநாயகத்துக்கு பதிலாக அதிகார வர்க்கத்தோட தலையீடு வந்து அதிகமானதால் அவை வேறற்ற பொருட்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்டான क्वेश्चन. வேறற்ற பொருட்களாக உள்ளது அப்படின்ட்டு சொன்ன குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிவிகே ராவ் குழு. அமைத்த இயர் பார்த்தோம்னா 1985. அடுத்து பார்த்தோம்னா எல்எம் சிங்வி குழு அப்படின்றது 1986 அமைக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அரசாங்கம் வந்து இதை அமைக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அரசாங்கம் இவங்க வந்து என்னன்னா ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டிற்கென பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளை வலிமைப்படுத்துவதற்காக பரிந்துரை வழங்க இக்குழு அமைக்கப்பட்டது. ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டிற்கென பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பரிந்துரை வழங்குறதுக்காக இந்த குழு வந்து அமைச்சாங்க. கிராம குழுக்களை உள்ளடக்கிய நியாய பஞ்சாயத்துக்களை அமைக்க கிராம குழுக்கள்லாம் உள்ளடக்கிய நியாய பஞ்சாயத்து அப்படின்றத அமைக்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்எம் சிங்வி குழு 1986. பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து வழங்கிய முதல் குழு. இப்போ இதெல்லாம் வந்து வாய் வார்த்தையை தான் பேசியிருந்தாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன்ல பஞ்சாயத்து ராஜ்யத்தை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தோம்னா எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி குழு தான் வந்து அரசியல் அமைப்புக்கு அந்தஸ்து வழங்கினாங்க. ஓகேங்களா? 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறை அப்படின்னா பல்வேந்திர ராய் மேத்தா குழு. 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறை அப்படின்னா அசோக் மேத்தா குழு. எஸ்சி எஸ்டி இன மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொன்னது அவங்க தான். ஜிவிகே ராவ் குழு அப்படின்னா வேறற்ற பொருட்களாக உள்ளன. எல்என் சிங்வி குழு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய முதல் குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்என் சிங்வி குழு. இவங்க நியாய பஞ்சாயத்தை வந்து அமைக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமைச்ச குழு தான் வந்து பிகே தன்கோன் குழு 1988. அடுத்து பார்த்தீங்கன்னா விஎன் காட்கில் குழு 1988. இது விஎன் காட்கில் குழு வந்து பார்த்தோம்னா சில புக்ஸில் வந்து 1988 இருக்குது, சிலதில் பார்த்தோம்னா 1989 இருக்குது. நம்ம ஆர்டர் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிகே தன்கோன் குழு, செகண்ட் தான் வந்து விஎன் காட்கில் குழு. 1988 88ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் சில புக்ஸில் 89ன்னு இருக்குது. இந்த 2 குழுவும் எதுக்கு அப்படின்னா எல்எம் சிங்வி வந்து சொல்லிட்டாங்க அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்ட்டு. இந்த 2 குழுவும் வந்து எப்படி நம்ம அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கலாம், எப்படி கிராம பஞ்சாயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், 3 லெவல் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இவங்க அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கும் போதும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை தான் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் தான் இவங்களோட அந்த அறிக்கைப்படி ராஜீவ்காந்தி அரசாங்கத்தினால 64வது அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து கொண்டுட்டு வராங்க பஞ்சாயத்து ராஜ்யத்துக்காக. அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. அடுத்து வந்து விபி சிங் 74வது அரசியலமைப்பு திருத்த மசோதா கொண்டுட்டு வராரு, அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நரசிம்மராவ் ஆட்சியில் வந்து 73வது அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து கொண்டுட்டு வராங்க. அதுதான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இப்போ 73வது அரசியலமைப்பு திருத்த மசோதா எப்போ கொண்டுட்டு வந்தது 1992. அதன் மூலம் 243 ஜியில் 29 கடமைகளை வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 64வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, அதுக்கப்புறம் 74, அதுக்கப்புறம் 73. ராஜீவ்காந்தி அரசாங்கம், விபி சிங், நரசிம்மராவ் ஆட்சி. நரசிம்மராவ் ஆட்சியில் கொண்டு வந்தது தான் 73வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 1992. 243 ஜி அப்படின்றது மூலம் 29 கடமைகளை வந்து கிராம பஞ்சாயத்துக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பல்வேந்திர ராய் மேத்தா கமிட்டி, அதுக்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி 77, தண்ட்வாலா கமிட்டி 78, சிஹெச் ஹனுமந்த்ராவ் கமிட்டி 84, ஜிவிகே ராவ் குழு வந்து 85, எல்எம் சிங்வி 86, பிகே தன்கோன் குழு 88, விஎன் காட்கில் குழு 88, 1988. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நகர்ப்புற பஞ்சாயத்துக்கான ஒரு சில குழுக்கள்லாம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.